Taste the Daily. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலாக 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய எனக்கான முருகன் கோவில் என்ன, ஏன் என்னோட நட்சத்திரத்துக்கு அந்த கோவிலுக்கு போகணும், அந்த கோவிலுக்கு போகும்போது நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எந்த ரூபத்தில் முருகன் என்னுடைய நட்சத்திரத்திற்கு அருள் பாவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார், எப்படி நான் அவரை பின்பற்றி கொள்ள வேண்டும் அல்லது எப்படி நான் அவரை பற்றி கொள்ள வேண்டும். எனக்கு இயல்பாக மருதமலை பிடிக்குங்க, எனக்கு இயல்பாக பழனி பிடிக்கும், எனக்கு இயல்பாக திருச்செந்தூர் போவாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், எனக்கு பார்க்குற எல்லாமே அவனாக தான் தெரிகிறான், எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் இந்த ஒவ்வொரு தலங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உரியதாக ஒரு அமைப்போடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய முன்னோர்களால். அந்த வரிசையில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக வழிபட வேண்டிய முருகன் கோவில், வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான முருகன் கோவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஏன் நம்ம முருகனை மட்டும் பார்க்கணும்? ஏன்னா கடவுள் நிறையா, சிவன் இருக்காங்க, பார்வதி இருக்கா, விநாயகர் இருக்காங்க, ஐயப்பன் இருக்கார், நிறைய கடவுள், பெருமாள் இருக்காரு. ஆனால் ஏன் முருகனுக்கு மட்டும் 27 நட்சத்திர கோவில்கள் சொல்கிறீங்க? மற்ற எந்த கடவுள்களுக்கும் 27 நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட மாட்டாங்களா? அப்போ முருகன் 27 நட்சத்திரத்துக்குமே சம்மந்தப்படுவாரா? அது எப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஏன் முருகனுக்கு மட்டும் இவ்வளோ விசேஷம், ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? எல்லா இனங்களுக்கு பின்னாடியும் முருகன் என்கிற ஒரு சொல் முன்கொண்டு நிற்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஜோதிட வகுப்பாக மாதிரி ஆகிடும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு கிளாரிட்டி வேணும். ஏன்னா முருகன் அப்படின்னாலும் நம்ம சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா கர்மாகாரகன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அருள் தன்மை இருக்கும். ஆனால் எல்லா அருள் தன்மையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா முருகன் மட்டும்தான். முருகா அப்படின்ற வார்த்தையில 33 கோடி தேவர்களும் 3 கடவுள்களும் அந்த 3 கடவுள்களுடைய மனைவிகளும் அடங்கி விடுகிறார்கள். அதனால்தான் அவருக்கு 6 முகமாக 6 தெய்வங்களின் தன்மையோடு அருட்பெரும் ஜோதியாக தன்னகத்தே நின்று உயிர்களை அருள் கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ மேஷம் அப்படின்னு ஒரு வீடு எடுத்தாலே அந்த வீட்டை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்னா செவ்வாய். முருகன் இசைக்கொல்ட்டு போட நம்ம என்ன வரும்? செவ்வாய். அப்போ ஜோதிட ரீதியாக செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் இல்லை செவ்வாய் என்கிற ஒரு தன்மை முருகனைத்தான் குறிக்கிறது. கரெக்டு தான். அப்போ நீங்கள் ஒரு வீட்டை எடுத்தீங்கன்னா அந்த 12 வீட்டில் மேஷம் அப்படின்ற வீடே செவ்வாயுடைய வீடு. ஓகே. ரிஷபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே செவ்வாயுடைய ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஓகே. மிதுனம்னு பார்த்தா மிருகசீடம்ன்ற செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கும். கடகம் அப்படின்ற வீட்டில் செவ்வாய் அப்படின்ற ஆள் என்ன அவர் நீச்சமடைவார், செவ்வாய் இண்டிகேட் பண்ணும். சிம்மம் அப்படின்ற வீட்டிலுடைய தலைவர் தான் செவ்வாயின் வீட்டில் உச்சமடைகிறார், செவ்வாயோட கனெக்ட் ஆகிறோம். கன்னி அப்படின்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா சித்திரை அப்படின்ற முருகனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும். திரும்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே மாதிரி தான். திரும்ப விருச்சகம் அப்படின்ற வீட்டில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாலுமே செவ்வாயுடைய காரகத்துவம், செவ்வாயோட வீடு தான் நம்மளுக்கு தெரியும். இந்த பக்கம் தனுசு அப்படின்ற வீட்டில் எந்த ஒரு செவ்வாயினுடைய ஒரு காரகமும் இருக்காது, செவ்வாயுடைய நட்சத்திரமும் இருக்காது, செவ்வாயுடைய ராசியும் இருக்காது, செவ்வாயுடைய கனெக்டிவிட்டியே இருக்காது. திரும்ப 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகர வீட்டில் போனீங்கன்னா அங்குதான் செவ்வாய் உச்சமடைகிறார். 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் செவ்வாயின் அவிட்டம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு. திரும்ப 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் அதான் காலபுருஷனுடைய 12ஆம் வீடு மோட்ச திரிகோண வீடுன்னு சொல்லுவோம், மோட்ச வீடு இல்லையா? 12ஆம் வீடு தான் மோட்ச வீடு. அந்த மோட்ச வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாயின்ற நட்சத்திரம் இருக்காது, செவ்வாயுடைய காரகத்துவம் இருக்காது, செவ்வாயோட கனெக்டிவிட்டி இருக்காது, செவ்வாய் கனெக்ட் ஆகவே மாட்டார். அப்ப இந்த 9, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு செவ்வாயின் கனெக்டிவிட்டியே இல்லை. அப்போ ஒரு மனுஷனுக்கு முருகனுடைய பாக்கியம் இருந்தால்தான் மோட்சத்திற்கு போக முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரியான இடங்களில் செவ்வாயின் காரகத்துவம் வரவில்லை. மற்ற எல்லா இடங்களுக்கும் செவ்வாயுடைய காரகத்துவம் தேவைப்படுகிறது. இந்த 2 இடங்கள் மட்டும் அவன் நினைத்தால் மட்டும்தான் அதை நம்மால் உணர முடியும், அவன் நினைத்தால் மட்டும்தான் அதை நம்மால் அடைய முடியும். அதனாலதான் முருகனுக்கு கர்மா காரகன், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லி பேர். அப்ப இந்த வகையில ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உள்ளுக்குள் இருந்து அந்த நட்சத்திரத்தின் ஜோதியாக அருள் பாவனை செய்யக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா சாட்சாத் அந்த முருகப்பெருமாள் என்று வேறு யாரும் இல்லை. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகனுக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கு, எத்தனையோ விதமான கோவில்கள் இருக்கு, எத்தனையோ விதமான வழிபாடுகள் இருக்கு.
ஸ்பெஷலாக யூனிக்காக உங்கள் நட்சத்திரத்திற்கான என்ன கோவில் இருக்குது, அந்த கோவில் எப்போ போய் வழிபாடு பண்ணலாம், அந்த கோவில் வழிபாடு செய்யும் போது முருகன் உங்களை எப்படி எல்லாம் ஆட்கொள்வார், வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு, ஏன் வைகாசி விசாகத்தை மட்டும் இந்த ஒரு 27 நட்சத்திரங்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, விசாகம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பிரிச்சாலே வி சாகம் தான். வி என்றால் ஒளி பொருந்திய, சாகம் என்றால் நட்சத்திரம். அப்போ ஒளி பொருந்திய நட்சத்திரம் என்கிற சொல்லக்கூடிய முருகனே யாருங்க, ஒளியிலிருந்து வந்தவர் தானே. அதனால்தான் விசாகத்தன்னைக்கு அவர் பிறந்ததாக நாம் கருதப்படுகிறது. ஓகேவா? அப்ப ஒளித்தன்மை ஜோதி பிழம்பான அந்த சொரூபன் ஒவ்வொரு நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர ஜோதியில் எந்த மாதிரி எந்த கோவிலில் இருந்து நம்ம இயக்குவார், அந்த கோவிலுக்கு போனா எப்படி நமக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற எல்லா விஷயமும், அது பண விஷயமா இருக்கலாம், அது திருமண விஷயமாக இருக்கலாம், அது கடன்ல இருந்து மீண்டு வரதாக இருக்கலாம், கவலையிலிருந்து மீண்டு வருவதாக இருக்கலாம், எல்லா பிரச்சனையிலிருந்தும் சரியாறதுக்கு உங்க நட்சத்திரத்துக்கான என்ன முருகன் கோவில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போறோம். அந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, இப்போ நீங்க மேச ராசியா இருக்கீங்க, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களா இருக்கீங்க, நீங்க 1ஆம் பதம் 2ஆம் பதம் 3ஆம் பதம் 4ஆம் பதம் இதுல வேணா இருந்துக்கோங்க. நீங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லக்ன புள்ளி அஸ்வினி அப்படின்ற இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க போக வேண்டிய ஒரு கோவில், உங்களுக்கான ஒரு கோவில் என்ன அப்படின்னா பழனிமலை முருகன் கோவில். பழனி மலையில இருக்கக்கூடிய அந்த ஞான தண்டாயுத பாணி தான் உங்களுக்கு அருள்பாவனை செய்யக்கூடிய ஒரு கடவுள். பழனி முருகன் கோவிலுக்கு அஸ்வினி நட்சத்திர காலக்கம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று வர 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 அவர்களுடைய சகல சௌபாகியமும் கையில் கிட்டும் என்பதுதான் உண்மை. ஏன் அஸ்வினி அப்படின்னாலே கேதுவுடைய ஆதிக்கம் பொருந்தது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அஸ்வினி அப்படின்ற நட்சத்திரத்துக்கு ஒரு காரகத்துவம் இருக்கு. என்ன? தேவ மருத்துவர்கள். பழனியில முருகன் எப்படி இருக்கான்? மருத்துவனா உட்கார்ந்துருக்கான். செவ்வாயின் ஆளுமை பொருந்திய, நான் ஏற்கனவே ஒவ்வொரு நட்சத்திர சீரியஸ் பத்தி சொல்லும்போது அழகா சொல்லியிருப்பேன். ஒரு வீடு அந்த நட்சத்திரத்தின் வழியாகத்தான் அதை இயக்கும். அப்ப இருக்கக்கூடிய வீடு என்ன வீடு? மேஷம். மேஷம் எதை குறிக்குது? செவ்வாயை குறிக்குது. அப்போ செவ்வாய்னு சொன்னாலே முருகன். அப்ப முருகன் ஞானமாக அருள்பாவனை செய்யக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ஞான தண்டாயுதபாணியா இருக்கக்கூடிய பழனிமலை தான். அப்ப பழனிமலை முருகன் கோவிலுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அடிக்கடி போயிட்டு வர வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நிவர்த்தி அடையும். ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிக்கான ஒரு பயங்கரமான ஒரு தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அஸ்வினிக்கு தான் உண்டு. அதனால்தான் அது முதல் நட்சத்திரமாக மற்ற 26 நட்சத்திரம் இழுத்து கொண்டு போகக்கூடிய சக்தியை தன்னகத்தே வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடியது தேவ மருத்துவர்கள், அஸ்வினி குமாரர்கள். அங்க போய் பார்த்தீங்கன்னா முருகன் ஒரு 6 கோலத்தில் அருள்பாவனை செய்வார். முதல் கோலம் என்னன்னா ஞான தண்டாயுதபாணி. கேது அப்படின்னாலே ஞானம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்ப ஞானத்தை வழங்கக்கூடிய, ஞானமாக இருந்து நமக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான துயரங்களையும் துடைக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் முருகன் அங்கு அருள்பாவனை செய்து கொண்டிருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா வைத்திய அலங்காரம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா நீங்க போய் பார்க்க வேண்டிய ஒரு அலங்காரம் என்னன்னா வைதிக அலங்காரம். வைதிக அலங்காரம் நீங்க பார்க்க உங்களுடைய 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் குண ரோக சத்ரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நட்சத்திரக்காரங்களுக்கு எதுல கண்ணு படும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய வேலை. ஐயோ இவன் மட்டும் நல்லா இருக்கானே, இவனுக்கு மட்டும் கடன் இல்லையே அப்படின்ற இடத்துல தான் கண்ணு படும். அப்ப அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாரு? சாட்சாத் அந்த பழனியில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் தான். அப்போ உங்களுக்கு ஒரு வேலையில பிரச்சனை, நீங்க கடல்ல மாட்டிக்கிட்டீங்க, தேவையே இல்லாம உங்க மேல பொய் பிராடெல்லாம் சொல்லிட்டாங்க, உங்களால துயரத்துல இருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னா வேற ஒண்ணுமே பண்ணாதுங்க, நேரா அந்த ஞான தண்டாயுதபாணியோட காலில் போய் சரணாகதி அடைஞ்சிருங்க. வர்றவங்க எல்லாம் நீ வா அப்படின்னு தும்சம் பண்ணிட்டு முருகன் போயிட்டே இருப்பார். அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவில். எக்ஸ்பெஷலி நீங்க பார்க்க வேண்டிய அலங்காரம் சொல்லிட்டு ஒரு 3 விதமான அலங்காரங்கள் இருக்கு. நீங்க எதை வேணா பாருங்க, ஆனா கண்டிப்பாக வைத்திய அலங்காரம் பாருங்க. முடியும்னு நினைக்கிறவங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது அங்க கால பூஜை நடக்கும். கால பூஜை பண்ணும்போது தலையில ஒரு விபூதி கொடுப்பாங்க. அந்த விபூதி பேரு சிரசு விபூதி. அந்த சிரசு விபூதியை எப்படியாவது உங்க கையில நீங்க வச்சுக்கிட்டு ஒரு 4 பேருக்கு, உங்களுக்கு ஜோசியம் தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு மந்திரம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா நட்சத்திரங்களை விடவும் மருத்துவ குணம் அதிகம் வாய்ந்த ஒரு நட்சத்திரம் உண்டு, அடுத்தவர்களுக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் உண்டு அப்படின்னா அது அஸ்வினி தான். நீங்க அந்த விபூதி எடுத்துட்டு முருகான்னு நினைச்சு நெத்தியில வச்சு பாருங்க, எப்பேற்பட்ட காய்ச்சலும் அடுத்து ஒரு 2 நாளுக்குள்ள உங்களுக்கு சரியா போயிடும். அதனாலதான் அஸ்வினி அன்னைக்குதான் நோய்க்கான மருந்து சாப்பிட வேண்டும் என்று சித்த வைத்தியங்கள்லாம் சொல்லுது. அப்போ நீங்க அங்க போய் பழனிமலையில முடியும் அப்படின்னா அந்த கால பூஜை செய்த பிரசாதம், இல்லாட்டி எவ்வளவோ பண்றோம், நம்ம நல்லா ஜெயிக்கணும் வாழ்க்கையெல்லாம், ஒரு தடவை முருகனுக்கு கட்டளை பண்ணிட்டு போய் அபிஷேகம் பார்த்துட்டு வாங்க.
பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ராஜாவாக வாழ்வது கண்கூடான உண்மை. அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்க போக வேண்டிய கோவில் பழனிமலை முருகன் கோவில். எப்ப போகலாம்? எப்ப வேணா போகலாம். எக்ஸ்பெஷலி நீங்க கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்கள். மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்க்கையில் உணர்ந்து ராஜாவாக கண்டிப்பாக வாழ்வீர்கள்.